நேற்று வந்து நம்ம தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்திலேருந்து நம்ம உண்ணாவிரத போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தோம். சேப்பாக்கத்தில் வந்து நேற்று காலையில் 10 மணி அளவில் நிறைய அதிக எண்ணிக்கையில் செவிலியர்களுடன் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து பல பேர் நம்ம வந்து கலந்து கொண்டோம். நாங்கள் வந்து தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள்லேருந்து நாங்கள் நேற்றே கிளம்பி பஸ்ஸு, ட்ரெயினுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்தோம். பல இன்னல்களை கடந்து நாங்கள் வந்து வந்தோம். போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அதில் வந்து எங்களுக்கு என்னென்னா, நம்ம ஒரு நாள் போராட்டத்துக்காக நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் வந்து உண்ணாவிரத போராட்டத்துக்கு முடிவில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் செக்ரட்டரி வந்து நல்லா ஒரு பதிலை கொடுக்கல. செவிலியர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து உங்கள் செவி கொடுக்கல. அதனால் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் வந்து காத்திருப்பு போராட்டமாக மாறுச்சு. 6 மணி அளவில் காவல்துறைகள் வந்து எங்கள் மேலே ஒரு அத்துமீறலாம் எங்களை வந்து ஒரு 5-6 பஸ்ஸில் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போய் அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருந்த எங்களை காத்திருப்பு போராட்டமாக மாறின போது எங்களை அரெஸ்ட் பண்ணி கேளாம்பாக்கத்தில் ஒரு 1.5 ஹவர்ஸில் பஸ்ஸில் எங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரியல. இடைவெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க நிறைய செவிலியர்கள் சிக்கானாங்க. 108 வசதி கூட இல்லாமல் அந்த இடத்துலையும் ஆட்டோ பிடிச்சி மொத்தம் 8 பேர் அட்மிஷனில் இருந்திருக்காங்க. இவ்வளோ இன்னல்களையும் நாங்கள் கடந்து அங்கே எங்கள் கேளம்பாக்கத்தில் எங்களை ஒரு அவுட்டர் ஏரியாலே எங்களை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு ஆபத்தான இடத்துல வந்து எங்களை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் அங்கே கீழாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் வந்து நாங்கள் வந்து காத்திருப்பு போராட்டமாக அங்கேயே இருந்தோம். விடிய கொட்டும் பணியில் அங்கே நாங்கள் இருந்தோம். அங்கே ஒரு வசதிகளும் இல்லாத அப்பவும் செவிலியர்களாகி நாங்கள் கண்டிப்பாக எல்லாருடைய இன்னல்களையும் நாங்கள் தாங்கி கொண்டு அங்கே இருந்தோம். ஏன்னா எங்களுடைய கோரிக்கைகளால் 2 வருஷத்துல எங்களை ரெகுலர் எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் பண்ணலை. என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறலை. 5 வருஷமாகி 9 வருஷமாகியும் இன்னும் பணி நிரந்தரம் வந்து செவிலியர் கேளம்பாக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் விடிய பணியில் போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி அளவில் வந்து மறுபடியும் காவல்துறை வந்து நம்மளை அத்துமீறி அரெஸ்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள பிஆர்என் அப்படிங்கிற மகளை வந்து உள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. வெளியே எதுவுமே எங்களால் காண்டாக்ட் பண்ணல. தோழர்களே, நீங்கள் எல்லாருமே சென்னைக்கு வாங்க. செவிலியர்களாகி நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடணும். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் இங்கேருந்து எதையும் காண்டாக்ட் பண்ண முடியல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. கோடி கைகள் இணைந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி நிச்சயம். தோழர்களே, உடனடியாக எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வாங்க, வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. அரசியல் சங்கத்தோடு இணைஞ்சு நம்ம வெற்றி நிச்சயம் பெறணும். தோழர்களே, எல்லாரும் உடனடியாக